ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் தோசை பார்க்கலாம். அது காலிஃப்ளவர் வதக்கிக்கலாம், நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன், சோம்பு போட்டுக்கலாம், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசீர வரை நல்லா வதக்கலாம். நம்ம இப்போ வந்து ரெட் சில்லி போடுறேன், ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணால் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா தக்காளியெலாம் மசியணும், அப்போ தான் கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணதை எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் பொடியாக கூட இன்னும் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாக கூட இன்னும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதுன்ற மாதிரி, இவ்வளோ இந்த பீஸ் போதுமா, நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த தோசையில் தொட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாதாம் கூட அரைச்சி போட்டுக்கலாம். நான் கேஷ்யூ நட் அரைச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கேஷ்யூ நட் மட்டும் அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம நல்லா மெலிசாக ஊற்றணும் தோசை, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு இது நெய் விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். பாருங்கள், நெய் விட்டுருக்கேன் சூப்பராக. இப்போ காலிஃப்ளவர் மசாலா வெடிச்சிடலாம். நம்ம அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணக்கூடாது, ஹாஃப் மட்டும் தான் பண்ணணும். அதில் நம்ம சூப்பராக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் வந்து இந்த கிரேவியில் வந்து கேஷ்யூ நட்டு ஹைலைட்டே இந்த கேஷ்யூ நட்டு தான், அரைச்சி போடுறது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். அந்த தோசை பார்க்குறதுக்கு இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து எந்த சைடிஷும் தேவையில்லை, ஆனால் நான் காலிஃப்ளவர் இருக்கிறதுனால. வேணும்னா நீங்கள் கோகோனட் சட்னி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.